உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பை காட் கிரேஸ். அது அவர் வந்து நினைக்கல அப்படின்னா நான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து என்ன பண்ண முடியாது, வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச தருணங்கள்லாம் எனக்கு அதாவது என்னோடய லைஃப்பில் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தருணங்கள்லாம் மாற்றி இப்படி ஒரு ஒரு அதாவது ஒரு கிஃப்டடான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க என்னோட கடவுளுக்கு, என்னோட காட் கிரேஸுக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி சொல்கிறேன். ஒரு எஜுகேஷன் யூடியூப் சேனல் வந்து நான் ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த கிஃப்ட்டை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். எப்பயும் உங்களுக்காக தான் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாங்க. என்ன வீடியோஸ் போடுறதுன்னு யோசிச்சு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நண்பா, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தோம். அதற்குரிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஃபீலிங்காக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது எனக்கு மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான தருணமாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பை காட் கிரேஸ். அது அவர் வந்து நினைக்கல அப்படின்னா நான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து என்ன பண்ண முடியாது, வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச தருணங்கள்லாம் எனக்கு அதாவது என்னோடய லைஃப்பில் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தருணங்கள்லாம் மாற்றி இப்படி ஒரு அதாவது ஒரு கிஃப்டடான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க என்னோட கடவுளுக்கு, என்னோட காட் கிரேஸுக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத முக்கியமான 3 நபர்கள். அதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் ஃபியரில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி டைமில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் இதை பார்க்க போகிறீங்க எனக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெமரபுளான டே. அதனால் நானும் அடிக்கடி என்ன பண்ணணும்னு சொல்கிறது, இந்த வீடியோ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. சரியா, நம்மளோட சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுலேருந்து நிறையா பசங்க சார் சில்வர் ப்ளே பட்டனில் அன்பாக்ஸ் பண்ணுங்கள் சார் சார், நாங்கள் அதை பார்க்கணும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுவும் நமக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு, எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மதுரைக்குமே இந்த பாக்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சேரவே இல்லை. கேட்டால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை வந்து சொன்னோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாறுதலை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னோட லைஃப்பில் இந்த யூடியூப் சேனல் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு எஜுகேஷன் யூடியூப் சேனல் வந்து நான் ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா பசங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதாவது பசங்களுக்கு நம்ம நல்லது பண்ணுறோம்னு நினச்சி நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில தவறான விஷயங்களில் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த விஷயமும் நம்ம போட்டதே இல்லை. அதனாலேயே நான் பசங்கள்கிட்ட நிறையா பற்றி என்ன பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ்லாம், அதாவது பேட் வேர்ட்ஸில் திட்டுறாங்க, அதெல்லாம் நம்ம சகிச்சு தான் என்ன பண்ணிக்கோ சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த சில்வர் ப்ளே பட்டனை நான் முதல் முறையாக அதாவது பார்த்திங்கன்னா இதை யாருக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த கிஃப்ட்டை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களோட லைஃப் இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னைய மாதிரி ஆட்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட இந்த சில்வர் ப்ளே பட்டன் என்ன பண்ணுறேன்னா சமர்ப்பிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதாவது நான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சிட்டு சும்மா விளையாட்டு போக்கில் ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் சேனல். சரியா, விளையாட்டு போக்கில் சும்மா என்னோடய கவிதைகள்லாம் நம்ம அப்லோட் பண்ணுமே சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த யூடியூப் சேனல். ஆனால் இவ்வளோ பெரிய லெவலுக்கு இப்போ என்னோடய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் தான். நானும் பார்த்திங்கன்னா பல லைஃப்பில் பல ஸ்ட்ரகிள், பல மாறுதல்கள், பல விஷயங்கள்லாம் தாண்டி தான் என்ன பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து நான்
வந்து என்ன பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கேன் உங்கள் முன்னாடி. என்ன பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து நான் என்னால் ஹெல்ப் வந்து நான் இருந்திருக்கு, எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கஷ்டங்கள் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. என்னால் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த தருணத்தில் என்னால் நீங்கள் வந்து மகிழ்வான செய்திகள் வந்து நிறையா உங்களுக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்னாலும் உண்மையிலே சந்தோஷம் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சில்வர் ப்ளே பட்டனை என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் கண்ணு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். சரியா, அதாவது என்னோட லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான இடத்துல நான் இருந்தப்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடவுள் வந்து நம்ம ஒரு பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிப்பா கடவுள் வந்து அங்கீகரிப்பார். அதுதான் வந்து கடவுள் கொடுக்குற அந்த கிஃப்ட்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, லக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் என்னோட லைஃப்பில் யூடியூப் மட்டும் இல்லைன்னா என்னோட லைஃப்பை நான் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லாத்துக்குமே காரணம் வந்து பை காட் கிரேஸ் தான். சரியா, அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க யூடியூப் சேனல்லேருந்து இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சூப்பராக என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணலாம். உங்கள் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கொடுத்த கிஃப்ட். சரியா, உங்களால் மட்டும்தான். ஏன்னா ஒரு எஜுகேஷன் சேனல் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். சரியா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இது நம்மளோட ஃபேமிலி, நீங்கள் எல்லாமே நம்மளோட ஃபேமிலி தான். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ வந்து நம்ம சேனலில் பார்க்குறாங்களா எனக்கு தெரியல. சரியா, ஏன்னா ரீசெண்டாக வர சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அது எல்லா சேனல்லையும் அது அப்படி தான். ஒரு ரீசெண்டாக ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் 30,000 சப்ஸ்கிரைபர் தான் இப்போ போட்டுருக்க வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் இருந்து சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தான், ஏன்னா அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் இந்த அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ரீச் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் இந்த ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு 20,000 25,000 சப்ஸ்கிரைபர் இருக்கா. அப்போ அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆனதுக்கு காரணமே. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்க கொரியர், அதாவது கொரியரில் அவங்க சென்ட் பண்ணிவிட்டு லோக்கலில் இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணோன்னே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் பவுச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா, யூடியூப்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக ஒரு சர்டிஃபிகேட் வந்து நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப தரமான ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்குது. சரியா, மேலெல்லாம் செம்மையாக இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட 100 சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியுமா, அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களோட 1000 சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியுமா, அதே மாதிரி உங்களோட 1 lakh சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியுமா, டெஃபினெட்லி யூ நாட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, அதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டன் உங்களுக்காக நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நமக்கு சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும். நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேமிலி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். சரியா, ஏன்னா அவங்க என்னை விட ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க என்னோடய ஃபேமிலியில். சரியா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டிங்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவன் சூர்யா சார் வந்து கத்துவார்ல, எப்படி கத்துவார்னா ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கத்தணும் போல் எனக்கு தோணுது. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியல. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரியா, அதனால் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவீங்க ஃபீல் பண்ணி நினைக்கிறேன். இதை வச்சு நான் நிறையா ஷார்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதுக்கு பின்னாடி உழைச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் 3 விஷயம். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா அதாவது பை காட் கிரேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு நான் முன்னேறதுக்கு, அதாவது முன்னேறிட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை காட் கிரேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு நான் வந்து நெகட்டிவாக வாழ்க்கையை வந்து திங்க் பண்ண சில டைம்லாம் என்னப்பா ஆச்சு வாழ்க்கை வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சில டைம் வந்து நினைக்கிற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்து அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. நீங்கள் நம்மளால் முடியும்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் நிறையா இருக்குது. சரியா, கஷ்டப்பட்ட நேரங்கள் இருக்குது, கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்குது. அந்த டைம்லாம் எனக்கு வந்து கை கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி தூக்கணும் வந்து பார்த்திங்கன்னா
என்னோட ஒய்ஃப் தான் சரியா. அதாவது வந்து இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களும் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் விட்டு ஸ்கூலை விட்டு என்ன பண்ணிட்டாங்க போயிருங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா துரத்தி விட்டுட்டாங்க சரியா. துரத்தி விட்டுட்டாங்கன்னே சொல்லிடலாம், எந்த சம்பளமும் கிடையாது எதுவும் கிடையாது, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு. அந்த டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட ஒய்ஃபும் இந்த யூடியூப் மட்டும் தான் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருந்துச்சு. கடவுள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நமக்கு பண்ணோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளே கைவிட மாட்டார். இந்த இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியை நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்காக நம்ம காட்ட போறோம் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு சொல்லும்போது நீங்களும் எங்களோட ஃபேமிலி தான் சரியா. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹாப்பினஸை நீங்களும் எப்படி பகிர்ந்து கொள்றீங்களோ இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா அதே மாதிரி என்னோட ஃபேமிலியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பினஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா ஒரு வாய்ப்பு நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக கொடுக்கணுமா இல்லையா. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனலோட ஒரு பார்ட்டு தான் சரியா. அவங்களோட அதாவது அவங்க டைம்லேருந்து நிறைய டைம் வந்து நமக்காக கொடுத்து தான் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவை நம்ம எடுக்கிறோம் சரியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சந்தோஷம் வந்து முழுசாகவே யாருக்கு சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு தான் சாரும். முக்கியமாக உங்களுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன் ஷோ பண்ண போகிறேன். ஏன் சார் இந்த டிஷர்ட்டே போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு திங்கிங் வரலாம். ஏன்னா இந்த டிஷர்ட் தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட லோகோலும் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வருத்தமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த டிஷர்ட் போட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட ஃபேமிலி. அதாவது நம்மளோட ஃபேமிலி நம்ம சொல்கிறது நீங்களும் எங்களோட ஃபேமிலி தான் சரியா. ஒரு வார்த்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம சேனலை பற்றி நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதாவது என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக என்ன பண்ணுவோம்னா சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கவே முடியாது. எப்பயும் உங்களுக்காக தான் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாங்க. என்ன வீடியோஸ் போடுறதுன்னு யோசிச்சு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் உங்களுக்காக தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலியில் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, ஆனால் உங்களுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது அவங்களோட கஷ்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க சரியா. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கிடைச்சது ஃபுல்லாகவே உங்களுக்காக மட்டும்தான் சரியா. அதாவது நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த ஒரு லெவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடைஞ்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் மிகப்பெரிய ஒரு யூடியூபர் ஆகலாம். அதுக்குரிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சேனலில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எப்படி வந்து நீங்கள் வந்து யூடியூபராக மாறுறதுக்குரிய டிப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் நிறையா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் நல்லா படிங்க. அதுவே நமக்கு அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிக்கிறது தான். அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க, அதுவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம எப்பயும் போல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ எங்கள் ஃபேமிலியோட. தேங்க்யூ.